அது கைஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மொபைல் லெஜெண்ட்ஸ்னு ஒரு கேமை தான் கைஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கி தான் கைஸ் ஃபஸ்ட்டு டைம் எடுத்துருக்கேன். இந்த மொபைல் லெஜெண்ட்ஸ்னால் என்னன்னு இப்போ வந்து சொல்லிக்கிறேன். இந்த கேமோட கான்செப்ட் என்னன்னா, இந்த அவங்க பேஸ் அதாவது இங்கிலீஷ் பேஸ் வந்து ஒரு 5 இருக்கும், நம்ம பேஸோட 5 இருக்கும். நம்ம வந்து 5vs5, அதாவது அவனுங்க பேஸை ஃபஸ்ட்டு நம்ம வச்சுட்டோம்னா நம்ம தான் எழுதணும். அவங்க பேஸை உடச்சிட்டா, அவங்க வந்து நம்ம பேஸை உடச்சிட்டா நம்ம வந்து இதில் எம்விபின்னு ஒன்று இருக்குது கைஸ். எம்விபின்னா என்ன தெரியாது பாதி பேருக்கு. எம்விபின்னா யார் ஃபஸ்ட்டு எத்தனை பிள்ளைக்கு முன்னாடி வைப்பீங்களோ அவங்க நாங்கள் எம்விபி அவ்வளோதான் இருக்குது. சரி வாங்க மேட்சுக்குள்ளே போயிடலாம். சவுண்டை குறைச்சி வச்சுருக்கீங்க, இந்த சவுண்டு அதிகமாக இருக்குது. நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா வினம்கின் வந்துருக்கு. இப்போ புதுசாக கோப்ரா தான் வச்சுருக்கோம். இது வந்து என்ன சொல்லுங்க வீடியோனா 6 நிமிஷம் வீடியோ கைஸ். என்னடா ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப நாள் ஆச்சு ஏன் கேட்டுருவாங்க. 3 நாள் கண்டென்ட் கிடைக்கிற, இப்போ தான் கண்டென்ட் கிடச்சிருக்கு, அதனால நான் போட்டிருக்கேன். என்னடா ரொம்ப வாய்ஸோட பேசுகிறேன்னு நினச்சிங்களா? அதான் இங்கே பாருங்கள், நம்ம 2 டீமுமே இந்தியன் சர்வர் தான். வந்துடுச்சு கைஸ். அவ்வளோ எப்படா மைக் செட் பண்ணுறேன், எப்படா வீடியோஸ் எல்லாம் நல்லா குவாலிட்டியாக போடுறேன், எப்படா எடிட் பண்ண கேட்டிங்கன்னா கைன் மாஸ்டரில் தான் கைஸ் எடிட் பண்ணுறேன். யாருக்காச்சும் ஆப் வேணுமா சொல்லுங்கள், கைன் மாஸ்டர் எடுத்துடுவாங்க. நம்ம வந்து இப்போ போய் அவனுக்கு பேஸை உடைக்க போகிறோம் கைஸ். பேஸை உடைச்சிட்டோம், பேஸை உடச்சி அவ்வளோதான் கைஸ். இன்னொரு 7 நிமிஷம் இந்த பேஸை மட்டும் முடியும். நம்ம 7 லெவல் 5 லெவல் கிட்ட போகலாம். பை 7 லெவல் 5 லெவல் கிட்ட போனால் நம்ம லெவல் வந்துடுவோம். அதான் ஒரு மேட்ச் போனாலே ஒரு லெவல் இருந்தால் ஒரு மேட்ச் போனால் 2 லெவல், இப்போ 1 லெவல்னு ஏறும் கைஸ். அதனால தான் இப்போ 6 நிமிஷமாக பேசிட்டு இருக்கேன். அதுக்கே இப்போ வாய்ஸ் ஓவர் யூடியூபர் சேனல்னா நான் பண்ணேன் அதானே தோணுது. இந்த மேட்சை முடிக்கிறோம், கலக்கிறோம். ஒரு பேஸை உடச்சாச்சு, ஆனால் அவனுங்கன்னா 1 கிலோ எடுத்துட்டேன். நம்ம 1 கிலோ கூட எடுக்கல. மூச்சு வாங்க பேசிகிட்டு இருக்கேன். என்னாச்சு இன்னைக்கு தான் வாய்ஸ் புதுசாக கொடுக்குறேன் நினைக்கிறாங்க. நம்ம பழையபடி வந்தாச்சு வீடியோ போட. இல்லை ஸ்கூலில் கொஞ்சம் அதிகமாக ஹோம்ஒர்க் கொடுத்துட்டாங்க, அதுவும் தான் ஒரு காரணம். நிறையாவே காரணம் இருக்குது. கண்ணன் கிடைக்கல, ஸ்கூலில் ஹோம்ஒர்க் கொடுத்துட்டாங்க. 8லேருந்து 9th தானே போகிறேன். ஸ்கூல்லேருந்து அதிகமாக ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க. புதுசாக 9th போகிறேன் தாங்க, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நீங்கள் எத்தனை ஸ்டாண்டர்ட்னு கமெண்டில் சொல்லுங்க, கரெக்டாக பார்த்து தெரிஞ்சுக்கணும். நான் இவ்வளோ ஃப்ரீ ஃபயர் விளாண்டுருந்தா இப்போ நான் மொபைல் கேட்டுப்பேன். சும்மா ட்ரையிங் தான். அதுக்கு ஃப்ரீ ஃபயர் விட்டுறதுலாம் இல்லை, வந்துடவே மாட்டேன், சுத்தமாக வர மாட்டேன். இதே மாதிரி தான் மிஸ்டர் குட் யூடியூபர் சேனல் கூட அவர் ஃப்ரீ ஃபயர் விட்டுற மாட்டேங்க, நான் தொட்டு பார்க்க கூட முடியல சொன்னார். இப்போ வந்து ஃபுட்பாலு, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஃபுட்பாலு ஜிடிஏ அந்த மாதிரி கேம் விளாண்டுது. அது ஃப்ரீ ஃபயர் விட்டு வெளியே வந்துட்டு சொன்னார். எனக்கு பார்த்தோன்னே ஷாக்காக ஆயிடுச்சு. சரி இதை பார்க்க வைப் அவுட்டு நல்லா அடிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த பவரெல்லாம் போட்டால் செம்மையாக அடிவாங்க. மோபாலே நருட்டோ தான். என்ன நருட்டோ அப்படி சொல்ல கட்டினா அது 2 நாள் கழிச்சு வரும். 2 நாள் கழிச்சு தான் ஆடியே வரும். அதனால தான் புதுசாக ட்ரை பண்ணிக்கிறேன். புதுசாக இந்த கேம் விளையாடுறோம், அதுக்குள்ளே இவ்வளோ தான் நல்லா விளையாடிருக்கீங்களா? ஃபஸ்ட்டில் போக தான் கஷ்டமாக இருக்கும். நான் வந்து இப்போ 7ஆம் லெவல் வந்துட்டு இது வந்து ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ இருக்குது. 2 நாள் 3 நாள் கழிச்சு வீடியோ இருக்குது. இப்போ தான் போடுறேன். எனக்கு நெட்டு வேறு சரியாக கிடைக்கலையா, ஹோம்ஒர்க் வேறு கொடுத்துட்டீங்களா, அதான் செலுத்துறேன். கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. முடிச்சுட்டோம்டா, ரொம்ப நிமிஷம் தெரியல. ஆனால் இந்த ஒரு கேரக்டர் பிங்க் கலரில் முடி வச்சுட்டு வரும்ல, அதை முடிக்கிறது சரி கஷ்டம். இந்த மாதிரி எங்கள் டீமேட்டே ஒரு ஆள் இருக்கான் பாருங்க. ரெக்கார்டிங்கில் ஓடிட்டு இருக்கு.
வந்து என்ன பண்ணுறோம்னா ஆசலையில் முடிச்சு இது நம்ம கலக்க போகிறோம். நீ பேச வச்சுட்டு பெரிய பேச நீ சொல்லு அப்பா அம்மாவும் சீக்கிரம் கலக்கலாம். ஐயோ போட்டாங்க. சில் டவுன் என்னப்பா சில் டவுன்லேயே முடிச்சுட்டாங்க. என்னப்பா நான் இப்போ வந்து நாங்கள் எல்லா டீமுக்கும் டீம் பேசுகிறோம். என்ன குழம்பு சேர்ந்து 21 கில் தான் சாம்பார் அவனுங்க வருங்க. இதுக்கு மோசம். ஆமாம் வாங்க 6 கில் தான் எடுத்துட்டாங்க. பஜ்ஜி வேணும்பா. பரவாயில்ல அப்போ எவனும் பிளேடு விடுறான். அடி 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 ட்ரிபிள் கில். மழை போயிடுச்சு. மழை இந்த வாட்டி MVP எடுப்போமா என்னன்னு தெரியல guys. இந்த பேஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அழியுது. எவ்வளோ வாட்டினா அழுத்தம் தெரியல guys. நீ கொஞ்சம் நேரமாக போயிடுச்சு வீடியோ. நீ நைட்டு தான் போகுது எல்லாம் பாருங்க. ஸ்கூல் போகிற பசங்கள்லாம் தயவு செஞ்சு கேம் விளையாடுங்க. என்னைய மாதிரி மதியானம் ஸ்கூலுக்கு வந்து ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பாருங்க. நானே வீடு வரையும் போட்டுட்ருக்கேன். டெஸ்போல்டடு டெஸ்ட்ராயடு ஒரு கருன்றாங்க. அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் முடிக்கணும். அவனுக்கு இன்னும் கொஞ்சம் அடிச்சுட்டா போதும். கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதை அடித்து முடிக்கிறது ஒரு 2 வருஷமாக சேருமா. இந்த லெவல் தான் பாருங்க கொஞ்சம் ஈஸியாக போயிடுச்சு. நான் 7வது லெவல் இருக்கேன். 8வது லெவல் 7வது இந்த சின்ன பேச அடிக்கும் போது சம்மடான்னு சொல்லுவது 2 அடியில் போட்டு தள்ளிடுது guys. அவ்வளோதான் guys. இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. நம்ம தான் MVP எடுத்துப்போம். நம்ம தான் MVP எடுத்துப்போம். நான் மொபைல் லெஜெண்ட்ஸை பற்றி போடலான்னு இருந்தேன். அதனால தான் போட்டுட்டேன். அவ்வளோதான் guys. வீடியோ முடிஞ்சிருச்சு. நம்ம தான் MVP எடுத்துப்போம். நம்ம தான் விக்டரி. எல்லாமே 25 நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு ஃப்ரீ ஃபயர் வீடியோ பற்றி போடுறேன். சரி பாய் guys.